வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில சின்ன சின்ன ரெக்கார்டுகள் அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் 50 ப்ளஸ் ஸ்கோர் இன் T20 கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து வேறு யாரும் கிடையாது நண்பர்களே. நம்மளுடைய விராட் கோலி தான் இருக்காருங்க. 107 இன்னிங்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 38 50 அடிச்சிருக்காரு நண்பர்களே. ரெண்டாவது வந்து பாபர் அசாம் இருக்கார். அவர் வந்து 98 இன்னிங்ஸில் 33 50 அடிச்சிருக்காரு. மூணாவது பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 140 இன்னிங்ஸில் 33 50. முகமது ரிஸ்வான் பார்த்தீங்கன்னா 73 மேட்ச்சில் 26 50. டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா 99 மேட்ச்சில் 25 50. கேஎல் ராகுல் 68 மேட்ச்சில் 24 50. பால் ஸ்டைனிங் அயர்லாண்டு பிளேயரு 133 மேட்ச்சில் 24 50. ஜோஸ் பட்லர் இங்கிலாந்து 105 மேட்ச்சில் 23 50. மார்டின் குப்பில் இங்கிலாந்துக்காரர் 108 மேட்ச்சில் 22 50. சூரியகுமார் யாதவ் 57 மேட்ச்சில் 21 50. இதுதான் வந்து இப்போதைக்கு ஹையஸ்ட் ரெக்கார்டாகும். இதில் கிட்டத்தட்ட இந்தியாக்காரங்க 4 பேர் இருக்காங்க. சூர்யா, ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி. கடைசி ஆரோன் பெஞ்சு 103 மேட்ச்சில் 21 50 அடிச்சிருக்காரு நண்பர்களே. இதில் சூர்யாவுடைய 57 மேட்ச்சுக்கு 21 50ன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து இருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வந்து வேறு லெவலில் போய்கிட்டு இருக்காரு. அது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஐசிசி மென்ஸ் எமர்ஜென்சி அந்த ஏதோ ஒரு பிளேயர் அவார்டு கொடுக்குறாங்களாமுல்ல. அதில் வந்து நாமினேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 2023க்கு தில்ஷன் மதுசங்கா, இலங்கை பிளேயரு. நம்ம வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்பீங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். நல்லா அவர் மட்டும் தான் அந்த டீம் விக்கெட்டே எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் ரச்சின் ரவீந்திரா, அவரை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தெரியும் உங்களுக்கெல்லாம். அப்புறம் கோட்ஸே, சவுத் ஆப்பிரிக்கா பிளேயரு, நல்லா வேர்ல்டு கப்பில் பெர்ஃபார்மன்ஸ், பயங்கர பெர்ஃபார்மன்ஸு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஒரு நல்ல யங் இந்தியன் பிளேயர், வந்து பயங்கரமாக ஒரு கொடி கட்டி பார்த்துட்டு இருக்கார் நண்பர்களே. அது கொஞ்சம் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அவர் இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பிளேயராக அவர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருப்பார். ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2022 T20 வேர்ல்டு கப்பு துவக்கம் முழு காரணமே நம்மளுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு தான் பிரச்சனையாக இருந்துச்சு. அதில் வந்து ராகுல் வந்து ரொம்ப ஸ்லோவாக விளாண்டார். ரோஹித் சர்மாவும் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அந்த வேர்ல்டு கப்பில். அதனால் இந்த ட்ரிப்பு ரோஹித் சர்மாவும் ஃபுல் ஃபார்மில் இருக்காப்புல, ஜெய்ஸ்வாலும் ஃபுல் ஃபார்மில் இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்போசிட் போகிற பவுலருக்கு என்ன பால் போடணும், என்ன லென்த்தில் போடணும் கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஜெய்ஸ்வால் பாருங்கள், கண்டிப்பாக இந்த T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக இது பண்ணுவார். அதான் ரோஹித் சர்மா நீங்கள் சொல்லவே வேணாம். இப்போ இருக்க ஃபார்மில் ஒன் டேல அந்த போல் பொழக்கிறாப்புல. T20 மேட்செல்லாம் கிடச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. போடுறது பவுலருக்கு திண்டாட்டம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரெக்கார்ட் பார்க்கலாம். மோஸ்ட் விக்கெட்ஸ் இன் டெத் ஓவர்ஸ் 16 to 20. அதாவது 2022க்கு அப்புறம், அதாவது டெத் ஓவர்ஸில் யார் அதிக விக்கெட் எடுத்தார், அதாவது கடைசி 4 ஓவர்களில். அதில் நம்ம அக்ஷதீப் சிங் தான் இருக்காருங்க. 43.5 பால் போட்டிருக்காரு, 25 விக்கெட்டு. எக்கனாமிக் வந்து 9.9. அப்புறம் சேசன் ஹோல்ட்ரு 34.4 ஓவர் போட்டு 20 விக்கெட்டு. எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 11.5 இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஹாரிஸ் ரோப்பு 40.3 ஓவர்ஸ் போட்டிருக்காரு, 17 விக்கெட்டு, 8.4 எக்கனாமிக். இதெல்லாம் பாகிஸ்தானில் போட்டது. ஜிம்பாப்வே கேரா போட்டிருப்பாரு, பங்களாதேஷ் கேரா போட்டிருப்பாரு, வேறு யாரும் கூட போட்டிருப்பாரு, நேபாள் கூட போட்டிருப்பாரு. சாம்கரன் இங்கிலாந்து 31.5 பாலில் 16 விக்கெட்டு, 9 எக்கனாமிக் கொடுத்துருக்காப்புல 2022. ஜோஸ்வா லிட்டில் அயர்லாண்டு பிளேயர் 14 ஓவர்ஸ் போட்டிருக்காரு, 15 விக்கெட் எடுத்திருக்காரு, 8.8 ரேட்டிங் போட்டிருக்காரு. நல்லா இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. டிம் சவுத்தி 23.5 ஓவர் போட்டிருக்காரு, 14 விக்கெட்டு. எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா 8.3. இதுவும் நல்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு தான். இது பார்த்தீங்கன்னா டாப் 10 ஐசிசி ரேங்கில் உள்ள டீம் மட்டும்தான் அதை எடுத்திருக்காங்க நண்பர்களே. டாப் 10 ஐசிசி ரேங்க் டீம் மட்டும்தான் இதை வந்து எடுத்திருக்காங்க.
இதில் எனக்கு என்ன அக்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது ஒரு பெருமையாக இருக்குது. பட் கொஞ்சம் ரன் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். நோ பால் ஒய்டு நிறைய போடுறாப்புல. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அக்ஷதீப் சிங். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அவர் டெத் ஓவர்ஸில். நல்லா போட்டார். இந்த ஆஸ்திரேலியா பெங்களூர் நடந்த கடைசி T20 மேட்ச்சில் அருமையாக போட்டு வின் பண்ணி கொடுத்தாரு. அது யாராலையும் மறக்க முடியாத ஒரு 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 இது மேட்ச்சு. அந்த மாதிரி வந்து ஒய்டு நோ பால் இதெல்லாம் போடாமல் கொஞ்சம் நல்லா போட்டாருன்னா நமக்கு லெஃப்ட் ஆர்ம் பவுலரில் யாருமே இல்லை. ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அவருக்கு உண்டு. அதனால் கொஞ்சம் யோசிக்கணுங்க நண்பர்களே. அதை கொஞ்சம் அவர் பார்த்து பண்ணாருன்னு நல்லாயிருக்கும். அது போக நம்ம பாஸ்டர் ரெக்கார்டு பார்க்கலாம். விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் 3 பேர் சேர்ந்து 2022 வேர்ல்டு கப்பில் பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். சரிங்களா? இன்னிங்ஸ் வந்து விராட் கோலி 6 இன்னிங்ஸில் 296 ரன்னு, 136 ஸ்ட்ரைக் ரேட்டு, 98 ஆவரேஜ், 450. அவரை தனியாக தூக்கி வச்சிருங்க, அவ்வளோதான். அவரை பற்றிலாம் பேச வேண்டிய இதே கிடையாது. சர்மா வந்து 6 மேட்ச்சில் 116 ரன்னு, ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் 106 தான், ஆவரேஜ் வெறும் 19, ஒரே ஒரு 50. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். பட் இப்போ இருக்க ஃபார்ம்லலாம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. வேறு லெவலில் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது நண்பர்களே. ராகுலும் இப்போ வந்து அவருடைய ஸ்டைலை மாற்றிட்டார். அவர் ஓப்பனிங் இறங்க போகிறது கிடையாது. மிடில் ஆர்டர்லாம் இறங்க போகிறாரு, அடி பொழக்க போகிறாரு, அது கன்ஃபார்மு. 6 மேட்ச்செல்லாம் 128 ரன் அடிச்சிருக்காரு, 120 ஸ்ட்ரைக் ரேட்டு, 21 தான் ஆவரேஜ், 2 50 அடிச்சிருக்காரு. ஜிம்பாப்வே கேரா 1, பங்களாதேஷ் கேரா 1. ஓகேங்களா? இதுதான் மேட்ரு. அதனால் கொஞ்சம் வந்து ராகுலுக்கு அதான் அந்த இடம் செட் ஆகலை. அதான் மேட்ரு, வர உண்மை கிடையாது. அதான் நம்ம யோசிக்க வேண்டிய இருக்குது. சரிங்களா?